ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை செய்ய போகிறேன்னு சொன்னால அதான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி அடுப்பில் வச்சு கொதிச்சோடனே அதில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து குட்டி குட்டியாக காலிஃப்ளவரை வெட்டி அதில் போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவேன். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படியே மூடி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சிக்கன் 65 பொடி மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு சீஞ்சட்டியில் எண்ணெய் விட்டு கறிவேப்பிலை போட்டு காலிஃப்ளவர் எடுத்து குட்டி குட்டியாக போட்டு பொரிச்சு எடுத்துட்டு தான் சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தான் வச்சேன். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் இது 3 போட்டு ஒரு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு வச்சு உச்சைக்கு எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்தாச்சு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.